மணிமேகலை, நீயும் ஒரு பொண்ணுன்னு சொல்லாம சொல்லிட்ட. உன் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் கண்ணீர் அதை காட்டி கொடுத்துருச்சு. நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவ. நான் சந்தோஷமா இருந்தாலும் அழுதுருவேன், வருத்தமா இருந்தாலும் அழுதுருவேன். எதையாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத. உன் மனசுல இருக்கிறது உன்னை அறியாம வெளில வந்துருச்சு. உண்மைய சொல்லு. கலெக்டரை மறந்துட்டேன்னு சொன்னது பொய் தானே? இல்ல, சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கலெக்டர் தான் உன் புருஷனா நினைச்சு வாழ்ந்திருக்க. இன்னமும் அவர் தான் உன் மனசுல இருக்காரு. நீ எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் உண்மை. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். மணிமேகலை, நம்ம வாழ்க்கைய தீர்மானம் பண்ண வேண்டிய கடைசி நிமிஷத்துல இருக்கோம். இந்த நிமிஷத்துல நம்ம 2 பேரும் ஒரு முடிவை எடுத்தாகணும். ஏன் கங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முடிவுதான். கலெக்டர் மாமா உங்களுக்கு தான் சொந்தம். எனக்கு சொந்தம்னு நீ சொல்ற, உனக்கு தான் சொந்தம்னு நான் சொல்றேன். இடையில தான் நானும் அவரும் சேர்ந்தோம். உனக்காக நான் அவரை விட்டு பிரியறதா முடிவு பண்ணிட்டேன். காலையில நீதான் மனவரையில உட்கார போற. என் கையால தாலி எடுத்து தரேன். என்ன நம்பு, இது சத்தியமான வார்த்தை. என்ன கங்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க படிச்சவங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தியாகம் பண்றதா நினைச்சு உங்க வாழ்க்கையும் கெடுத்து ஏன் வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறீங்களா? நீங்க தாலி எடுத்து கொடுத்தா அவரை கழுத்துல கட்டிடுவாரா? அவர் கட்டினாலும் நான் கழுத்தை காட்டிக்கிட்டு நின்றுவேனா? நான் பாடின பாட்டு நினைச்சு லேசா கண் கலங்குன. நான் என்ன நினைச்சு அழுகல. அதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்க? என் மாமா எனக்கு கிடைக்கலன்னு என் மனசுல வேதனை இருந்தா இந்நேரம் நான் தூக்கல தொங்கிருப்பேன். நான் ரோஷக்காரி. முடிவா சொல்றேன், என் மாமா எனக்கு மாமா மட்டும்தான். உங்களுக்கு தான் அவர் புருஷன். இப்ப என்ன சொல்ற? கடைசியா கேக்குறேன், என்ன சொல்ற? நானும் கடைசியா சொல்றேன், என்ன விட்டுடுங்க. என்ன மறந்துடுங்கன்னு சொல்லு, நான் மறந்துடுறேன். விட்டுடுங்கன்னு தானே சொல்ற? எதுக்காக அப்படி சொல்ற? இப்ப கூட நான் மனசை மாத்திக்கல. உங்களைத்தான் நான் விரும்புறேன். இருந்தாலும் நாம 2 பேரும் சேர முடியாது. அதான் ஏன் கேக்குறேன். எத்தனை தடவை சொல்றது, உங்க குலசேகர மாமாவோட பழகாதீங்க, அவர் நல்லவர் இல்லைன்னு. நீங்க கேக்கல. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அவர் கூடவே தான் இருக்கீங்க. வடிவு, அவர் ஏன் தாய் மாம? அவர் கூட பழகாம நான் எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு உங்க தாய் மாமா முக்கியம்னா என் கூட பிறந்த எங்க அண்ணன் எனக்கு முக்கியம். நீயும் நானும் சேர்ந்து வாடுறதுக்கு
என் மாமா தடையா இருப்பார்னு நினைக்கிறியா? உங்க மாமா ஒரு கிரிமினல், எங்க அண்ணன் ஒரு போலீஸ் அதிகாரி. நாம எப்படி சேர்ந்து வாழ முடியும்? உன்னை என்னால மறக்க முடியாது வடிவு. நீ எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லு. முதல்ல குலசேகர சித்தப்பா கூட நீங்க பழகிறத விடணும். அவர் கூட பழக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க என்னை எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். ஒரு நல்ல முடிவா எடுங்க. இப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். டேய் சரவணா, என்னடா அது? அங்க எல்லாரும் கல்யாண வேலையில பரபரப்பா இருக்காங்க. நீ என்னடா இங்க மூட் அவுட் ஆகி உட்கார்ந்திருக்க? என்கிட்ட பேசாதீங்க மாமா. என் மூட் அவுட் காரணமே நீங்க தான். நான் காரணமா? என்னடா சொல்ற? ஆமா மாமா, அந்த டிஎஸ்பி தங்கச்சியை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவளும் என்ன காதலிக்கிறா மாமா. சண்முகோடி முறை பொண்ணு தானே. எங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன் மாமா. ஐயா கூட சொன்னாரு, கங்கா கல்யாணம் முடிஞ்சவன உங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு. அதனால அடிக்கடி நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மாமா. அந்த மாதிரி ஒரு நாள் போகும்போது குலசேகரன் ஒரு குற்றவாளி, சரவணா அவர் கூட இருக்கனால அவனும் ஒரு குற்றவாளி, சரவணனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு அவங்க அண்ணன் சொன்னானாமா. வடிவி என்கிட்ட சொன்னான். ஏன் மாமா, நீங்க ஒரு கிரிமினலாமா? உங்க கூட நான் இருக்கிறதுனால நானும் ஒரு கிரிமினலாமா? அந்த டிஎஸ்பி சொல்றான் மாமா. இதுக்குதான் இவ்வளவு சோகமா? சரவணா, ஒண்ணு மட்டும் விளக்கமா சொல்லு. நீ விரும்புற மாதிரியே அந்த பொண்ணும் உன்ன உயிருக்குயிரா விரும்புறாளா? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? உண்மை இல்லைன்னா நான் அவளை காதலிப்பனா? அப்புறம் என்னடா, விடுறா. இன்னைக்கே இப்பவே அவகிட்ட போடா. போய் இந்த நிமிஷத்துல இருந்து குலசேகர மாமா கிட்ட பழகிறத விட்டுறேன்னு சத்தியம் பண்றா. தைரியமா சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நம்ம 2 பேரும் தனியா போய் ஒரு கோவில்ல யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாடுறா. சொல்லி அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. வந்துட்டா விடிஞ்சத உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. அதுக்கப்புறம் அந்த டிஎஸ்பின்னா உங்க அப்பா என்ன, யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. மாமா, உண்மையாவா சொல்றீங்க? டேய், இதுல எந்த ஒளிவு முறையும் இல்லடா. உன்னோட காதலுக்கு நான் முழுசா அங்கீகாரம் தரேன்டா. தேங்க்ஸ் மாமா. சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே போய் கூட்டு வரேன். அப்பா, என்ன காரியம் பண்றீங்க? உங்க சொந்த தங்கச்சி பையனை அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓட சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? ஏன் மாமா, போலீஸ்கார சம்பந்தமே வேண்டான்னு சொன்னீங்க, இப்ப அவன் தங்கச்சி கூட்டிட்டு ஓட சொல்றீங்க? மாப்ள, சரவணன் கிட்ட சண்முக வடிவ கூட்டிக்கிட்டு வா, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். எதுக்கு சொன்ன? அவன் மனசு ஆறுதல் அடையணுன்றதுக்காக சொன்னேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு கங்காவுக்கு கல்யாணம். அந்த நேரத்துல டிஎஸ்பியோட தங்கச்சி சண்முக வடிவு காணாம போயிட்டா என்ன ஆகும்? டிஎஸ்பி நம்ம ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், நமக்கு எதிரி. ஐயா வீட்டு கல்யாணத்துல தன் தங்கச்சிய காணோன்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த குலசேகர என்ன சொல்லுவான் தெரியுமா? சரவணனோ சண்முக வடிவோ திருட்டுத்தனமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயத்தை வெளியில சொல்லுவேன். டிஎஸ்பி கோவப்படுவான். என்ன பண்ணுவான்? சரவணனை தேடுவான். சரவணன் கிடைக்க மாட்டான். கோவத்துல அந்த டிஎஸ்பி ஐயா மேல பாய்வான். உடனே அந்த டிஎஸ்பி தன்னோட தங்கச்சி முதல்ல கிடைக்கட்டும், அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஒத்த கால்ல நிப்பான். உடனே ஐயா தன்னோட மக சரவணன் தான் இதுக்கு எப்படி காரணமாவா, வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாமேன்னு வாதாடுவார். அந்த நேரத்துல இந்த ராசம்மா கண்ணால கண்ட சாட்சியா அங்க வந்து நிப்பாங்க. இப்போ கல்யாணம் நிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா கலெக்டர் கங்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டான், மணிமேகலை கழுத்துல தான் தாலி கட்டுவான். கரெக்ட். ஆனா அதுக்காக நீங்க சரியா வந்து சாட்சி சொல்லணும். கல்யாணம் நின்னதும் ஐயாவுக்கு
கோபம் சரவண மேல பாயும். சரவணனையும் சண்முக வடிவையும் பிரிச்சிருவாரு. எப்படி என் திட்டம்? மாமா சூப்பர் மாமா. இந்த கைய கொஞ்சம் கொடுங்களேன். ராசம்மா, எங்க அப்பா திட்டம் எப்படி? ஏய் சாரு, இந்த நெக்லஸ் காமி. போட்டு பாருங்க நீ. சூப்பரா இருக்குல்ல? என்னை விட இது உனக்கு போட்டதான் நல்லா இருக்கும். எங்க நீ போட்டு காமி. கொடுங்க நீ. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஏய் சாரு, ஏன் இன்னும் தூங்காம இருக்க? காலையில கல்யாணம் வேலைலாம் இருக்குல்ல, போய் தூங்கு போ. சரிண்ணே. வடிவு, நீ எனக்கு வேணும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதுக்காக நான் எதை வேணா தியாகம் பண்ணுவேன். இப்போ எதை தியாகம் பண்ணீங்க? என் மாமனை. இனிமேல் அவர் கூட எந்த பேச்சுவார்த்தையும் தொடர்பும் இல்லை. இதை நம்ப சொல்றீங்களா? இந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது உன் மேல சத்தியம். எப்போ என் கழுத்துல தாலி கட்ட போறீங்க? நாளைக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா வடிவு, நாளைக்கு முகூர்த்த நாள் தானே. கோயில்ல வச்சு தெய்வ சாட்சியா உன் கழுத்து நான் தாலி கட்டுறேன். எங்க அண்ணனுக்கு தெரியாம நடந்தா சரியா இருக்குமா? ஐயோ, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்ம கல்யாணம் நடக்காது. உன்னை வேறவனுக்கும் கட்டி கொடுக்கறதுக்கு அவன் வாக்கு கொடுத்துருக்கான். இது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம கல்யாணம் உடனே நடக்கணும்னு சொல்றேன். யோசிக்காத, ஒரு முடிவுக்கு வா. எப்ப கோயிலுக்கு கிளம்பணும்? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் கீழே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துரு. சரிங்க. எங்க போற? கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? தோழியே இல்லாம போற? நான் வேணா கூட வரட்டுமா? வா. படிவு, எதுக்கா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? நீ செய்ய போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரியலையா? திருட்டுத்தனமா உன் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டா அதுக்கு பேர் கல்யாணமா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. உன் சந்தோஷத்தை மாத்திரம் பாக்குறியே. உன்னை வளர்த்து ஆளாக்கின அப்பத்தாவை நினைச்சு பாத்தியா?
இல்ல உன் அண்ணனை தான் நினைச்சு பாத்தியா? இந்த மாதிரி செஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும்? பொண்ணா பிறந்தவ தான் சந்தோஷத்தை மாத்திரம் பார்க்க கூடாது. நீ படிச்சவ, உங்க அண்ணன் ஒரு போலீஸ் அதிகாரி. அவருக்கு இந்த ஊர்லயும் வேலை செய்யற இடத்துலயும் எவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. நீ செய்ய போற காரியத்தால ஊர் என்ன பேசும்? டிஎஸ்பி செண்பக பாண்டியனோட தங்கச்சி ஒருத்தனோட ஓடி போயிட்டான்னு பேசாது. உன் அண்ணன் அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நீ மட்டும் இல்ல, பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்திக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அது அவங்கள தேடி வரும். இந்த மாதிரி யார் செஞ்சாலும் ஊரலகம் என்ன தெரியுமா சொல்லும்? அவளை பெத்த வளர்ப்பு சரியில்லை, அவ குடும்ப வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உன்னை பெத்த அம்மாவும் உன்னை வளர்த்த அப்பத்தாவும் இந்த பழி சொல்லுக்கு ஆளாகணுமா? ஏ, இவ்வளவு பண்ணிட்டு போற எந்த பொண்ணும் நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறியா? அண்ணி, இதுக்கெல்லாம் காரணம் சரவணன் மாமாதான். சரவண அண்ணன் ஒரு ஆம்பளை, நீ பொம்பளை. ஊர்ல என்ன பேசுவாங்க? ஆம்பளை ஓடி போயிட்டான்னு பேசுவாங்களா? நீ ஓடி போறது யாரோட தெரியுமா? சரவண அண்ணன். சரவண அண்ணன் யாரு? ஐயாவோட புள்ள. இப்ப நீ பண்ண போற காரியம் உன் குடும்பத்தை மாத்திரம் பாதிக்காது, ஐயா குடும்பத்தையும் பாதிக்கும். அதுவும் ஐயா வீட்டு கல்யாணத்துக்கு வந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சுன்னு சொன்னா அது யாருக்கு அசிங்கம்? நாளைக்கு உங்க அண்ணனே வந்து ஐயா கிட்ட உங்களை நம்பிதானே என் தங்கச்சி அனுப்புனேன், கடைசியில உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டாருன்னு கேட்டா ஐயாவால என்ன சொல்ல முடியும்? சரவண அண்ணனுக்கு ஒன்னதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இப்படி ஒரு காரியம் பண்ண பார்த்த. இங்க வா, இத பாரு. பொறுமையாரு. உனக்கும் சரவண அண்ணனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நானே ஐயா கிட்ட பேசுறேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்னோட அவசர புத்தி. நான் தப்பு பண்ண துணிஞ்சேன். சரி, இனிமே இந்த தப்பு பண்ணாத, புரிஞ்சுதா?